ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்று இரவோடு உன் நெடுநாள் போராட்டம் முடியும். நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் ஒன்று நடக்கும். உன்னுடைய மனம் எப்போது அமைதியுடன் சாந்தத்துடன் நிறைந்து இருக்கின்றதோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை உனக்கு தெளிவாக புரியும். எந்த சூழ்நிலையிலும் உன் மனதுக்குள் நேர்மறை எண்ணங்கள் என்றும் குடியிருக்க வேண்டும். அந்த எண்ணங்களின் சக்தி மிகுந்தது. தீராத நோயை கூட உன் நல்ல எண்ணங்களாலும் நம்பிக்கையாலும் மருத்துவம் பார்க்காமலேயே குணம் ஆகும் தங்கமே. உன்னை சூழ்ந்து இருக்கும் உலகம் உன் மனநிலையின் பிரதிபலிப்பு தான். அதனால் உன் உள்ளம் ஒளிமயமாக இருந்தால் உன்னை சுற்றி இருப்போர் அனைவரும் அமைதியாக மாறுவர். குடும்பத்தில் தோன்றும் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் அவர்கள்தான் காரணம் என்று கூறாமல் இதை தீர்க்க என்ன செய்யலாம் என்ற எண்ணத்துடன் அமைதியாக சிந்திக்க கற்றுக்கொள் தங்கமே. குறைகளை புரிந்து நிவர்த்தி செய்தால் வீடு அமைதியின் ஆலயமாக மாறும். ஏனெனில் குடும்பம் அமைதியாக இருந்தால்தான் இந்த பூமியிலே நீயும் உண்மையான நிம்மதியோடு வாழ முடியும். உன் மனதில் அமைதியும் உன் வீட்டில் சாந்தியும் நிலைத்திருக்க நான் எப்போதும் உன்னோடு இருக்கின்றேன் தங்கமே. நீ முழுமையாக மின்னிய போது உபயோகித்து கொண்ட உறவுகள் எல்லாம் கல்லெறிந்து உடைத்து சில்லு சில்லாய் ஆக்கிய பின் இனி உன் ஒளி மங்கியதும் விலகி சென்றார்கள். அவர்கள் உன் மனதை கல்லால் அடித்து உடைத்து சில்லு சில்லாக ஆக்கிய பின்னும் எளிதாக வார்த்தைகளால் விமர்சனங்கள் செய்து உன்னை குறை சொல்லுகின்றார்கள். ஆனால் நீ மனம் தளராதே பிள்ளையே. கண்ணாடி உடைந்தால் ஒளி குறையாது, அது 1000 திசைகளில் பறந்து ஒளிரும். அதுபோல் உன் ஒளி இப்போது பிரிந்து பலரின் இதயத்தை தொட்டுக்கொண்டு இருக்கின்றது. மற்றவர்கள் கூறும் விமர்சனங்கள் உன் வலிமையின் சத்தமே. மின்னல் தன் சக்தியை நிரூபிக்க சத்தம் போல் ஒலிக்கும். அதுபோல் நீயும் உன் அமைதியால் உன் மதிப்பை நிரூபி. உன்னை உடைத்தவர்கள் உன்னை அழிக்கவில்லை, மாற்றி உருவாக்கி விட்டார்கள். இனி அந்த ஒளி தெய்வீகமாக பிரகாசிக்கட்டும் என்னுடைய அருளால். நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். உன் நெடுநாள் போராட்டம் முடியும். ஓ முருகா.